ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி, ஒன்று இல்லை 2 ரெசிபி பார்க்க போகிறோம். ஆனால் 2 ரெசிப்பியுமே ஒரே பேஸ் வச்சு தான் செய்ய போகிறோம். ஒன்று சிக்கன் கிரேவி, இன்னொன்று பெப்பர் சிக்கன். இந்த 2 ரெசிப்பியுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் எங்கள் வீட்டில் சில பல வருடங்களாக இந்த மாதிரி தான் எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த ரெசிப்பியை அவங்க கூட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிபி சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவியிலேருந்து தழுவப்பட்ட நெக்ஸ்ட் ரெசிபி பெப்பர் சிக்கன். இந்த 2 ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறோன்னா அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபர்ஸ்ட்டு நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு 3/4 கிலோ அளவு சிக்கன் எடுத்துக்கிறேன். இதில் 1/4 கிலோ நம்ம குழம்புக்கு வச்சுக்கலாம், மீதி 1/2 kg நம்ம பெப்பர் சிக்கனுக்கு வச்சுக்கலாம். கூடியே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டு, ஒரு 1/4 மூடி தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டு, கூடியே இஞ்சி பூண்டு ஒரு 5 பூண்டு, இஞ்சி ஒரு சிறு துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். கூடியே ஒரு 1/2 கட் ஆஃப் கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு புதினாவை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே நம்ம அரைச்சிருவோம். இதுதான் வதக்கிறதுக்காக நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு 5 பல்லு பூண்டை இந்த மாதிரி உரித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு குழம்பு தான் செய்ய போகிறோம். ஸோ குழம்புக்கு ஒரு எம்டி கடாயில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு, இஞ்சி 2த்தையும் போட்டு லைட்டாக வதக்கிடலாம். இது லைட்டாக கலர் மாறினோடனே ஒரு எம்டி பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதிலே கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்கும், அந்த எண்ணெயிலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இதையும் ஒரு எம்டி பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம க்ரீனி லீஃப் எல்லாமே வச்சுருந்தோம் இல்லையா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, இது 3த்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம். அதையும் 3த்தையுமே ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கிடலாம். இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதையும் ஒரு எம்டி பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. இப்போது அதே கடாயில் மறுபடியும் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தக்காளியும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து நல்லா வதக்கி இதையும் எம்டி பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது ஒரு எம்டி மிக்சியில் ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் நம்ம வதக்கவே இல்லை, அப்படியே தான் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து பூண்டு, இஞ்சி, இது 2த்தையுமே சேர்த்து வதக்கி வச்சுருந்தோம், அது 2த்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம். நான் சொல்கிற ஆர்டரில் நீங்கள் இந்த மாதிரி மேலே போட்டால் தான் நல்லா அரைப்படும். நெக்ஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டதுக்கப்புறமா நம்ம வதக்கி எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, இது 3த்தையும் ஒன்றா சேர்த்து ஆட் பண்ணிடலாம். அடுத்து கடைசியாக நம்ம வதக்கி வச்சுருந்த தக்காளி, இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சிருங்க. நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. ஸோ அரைச்சாச்சு. நம்ம தண்ணி ஊற்றாததுனால நல்ல ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு எம்டி குக்கரில் நான் கரெக்டாக 3 கரண்டி அளவு ஆயில் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கரெக்டாக ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறமா கூட மேசுன்னு சொல்லுவாங்க, இதை ஜாவித்ரி அப்படின்ட்டு தமிழில் சொல்லுவாங்க, அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணல அப்படின்னா அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க அந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டை. இப்போ இது 3ம் லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். கூடயே நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டு 2த்தையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். நம்ம
லைட்டாக இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட், க்ரீன் கலர் பேஸ்ட், அந்த பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கன் எல்லாத்தையும் ஆட் பண்ணி இது எல்லாமே நல்ல ஒரு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் மசாலா. கரெக்டாக நான் இன்றைக்கி 3 ஸ்பூன் ஆஃப் சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது சிக்கன் மசாலாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்க சிக்கனை பொறுத்து அளவு வந்து மாறிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு இல்லாமல் அதோ இந்த அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப நிறையலாம் மூழ்கலை. இப்போது நம்ம குக்கரை மூடி வச்சு கரெக்டாக 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். A few moments later. இப்போ வந்து 5 விசிலுக்கு அப்புறமா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு சிக்கன் வந்து சூப்பராக சாஃப்டாக நல்லாவே வெந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக கலக்கி விட்டுக்கோங்க. அப்போயே வந்து உங்களுக்கு அந்த ஒரு அரோமேட்டிக்கான ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு தடவை சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் கிரேவி வந்து முடிஞ்சிடுச்சு. நாங்கள் அவ்வளோவா வந்து கிரேவியில் இருக்க சிக்கனை சாப்பிட மாட்டோம். அதனால் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிரேவியில் இருக்க சிக்கனை மட்டும் எடுத்து நாங்கள் பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்ணிடுவோம். ஸோ அதனால் கிரேவியில் இருக்க சிக்கனை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பவுலில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு எம்டி கடாயில் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் இருக்கு இல்லையா, கிரேவிலேருந்து எடுத்து வச்ச சிக்கனை வந்து உள்ளே போட்டுடுறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா கொஞ்சோண்டு வெங்காயத்தை வதக்கி விட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு கடையில் வாங்குற, ஹோட்டலில் வாங்குகிற அந்த ஒரு ஸ்வீட்னஸ், கொஞ்சம் காரம், கொஞ்சம் உப்பு எல்லாமே இருந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி வெங்காயம் ஆட் பண்ணாமல் வெறுமனே சிக்கனை மட்டும் போட்டு கூடியே வந்து நான் கரெக்டாக 1 ஸ்பூன் அளவு பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி கரெக்டாக ஒரு 3 மினிட்ஸ் இதே மாதிரி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கிரேவிலேருந்து எடுத்து அதுக்கப்புறமா நம்ம பெப்பர் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்மளோட பெப்பர் சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சிக்கன் கிரேவியை வந்து லைட்டாக தாளித்து விட்டுறலாம். அதுக்கு வந்து எண்ணெய் அப்புறமா கருவேப்பிலை ரெண்டுத்தையும் போட்டு நல்லா தாளித்து இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் கிரேவியும் வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பராக. நான் சொன்ன மாதிரி மொத்தமாக 3/4 கிலோ சிக்கன் அப்படின்னா 1/4 கிலோ சிக்கனை வந்து நம்ம சிக்கன் கிரேவியில் போட்டுட்டு மீதி 1/2 kg சிக்கனை வந்து எடுத்து நம்ம பெப்பர் ஃப்ரை பண்ணிடலாம். மேலே கார்னிஷிங்காக நான் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி விட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். குழம்பு வந்து நல்லா சூடாக இருக்கும் போது நீங்கள் வந்து கொத்தமல்லியை வந்து உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அதோட ஃப்ளேவர் வந்து உள்ளே இறங்கி ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்மெல் அண்ட் ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் சிக்கன் கிரேவி. இப்போ நம்மளோட பெப்பர் சிக்கனும் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதையும் வந்து ஒரு எம்டி பவுல் இல்லாட்டி ஏதாவது சர்விங் பிளேட் அந்த மாதிரி எதுலையாச்சும் சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சோண்டு கொத்தமல்லியை தூவி விட்டுருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி. ஸோ அவ்வளோதான், நம்மளோட 2 ரெசிப்பியும் முடிஞ்சிடுச்சு. இது வந்து 1 in 2 ரெசிபி, 2 in 1 மாதிரி 1 in 2 ரெசிபி. ஒரே ரெசிப்பியை செஞ்சு அதுலேருந்து 2ஆக பிரித்து அதுக்கப்புறமா 2 ரெசிப்பியாக மாற்றிருக்கோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு, உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு எங்களோட டேஸ்ட் அப்படிங்கிறதே எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இதே மாதிரி இதுக்கு முன்னாடி இன்னொரு சிக்கன் கிரேவி ரெசிப்பியும் போட்டிருக்கோம் நம்மளோட சேனலில். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை இன்னும் செக் அவுட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ செக் அவுட் பண்ணுங்கள். அந்த வீடியோட லிங்க்கை மேலே ஐகார்ட்ஸில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. அவங்களாம் ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.